ஆனா இப்ப அதிமுகவே என்ன ஆக போகுதுன்ற ஒரு நிலைமையில் இருக்கே. தன் மனத்தை தானே தின்கின்ற மிருகங்கள் கிடையாது, சரிங்களா? ஆனா தன் மலத்தை தானே தின்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவரு வேலுமணி பின்னாடியும் டிவிஷன் பின்னாடியும் போன ஆட்கள் தான் அப்படித்தான். கடினமா இருக்கு, ரொம்ப மிக கடினமான வார்த்தைகள் தான், இல்லைன்னு நான் சொல்லலையே. மோசமா தேவை, மிக மோசமான வார்த்தைகள். இது நீங்க விசுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பா இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனால் இல்ல எதுக்காக அவங்க போனாங்க? அந்த லீமா ரவுஸ்னு ஒரு அம்மா உள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இது எல்லாமே ஒரு வருடமாக நடந்து கொண்டிருந்த ஒரு வேலை, திட்டமிடப்பட்ட சதியாகத்தான் நான் பார்க்கிறேன். பாஜகவுடைய ஒரு நீண்ட நாள் திட்டம், அம்மாவோட மறைவுக்கு பிறகு பாஜகவோட திட்டம் அப்படிங்கிறது வந்து அதிமுக அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு எஸ்பி வேலுமணி, டிவி சண்முகம் போன்று துணை போயிருக்கின்றார்கள். அது லீமா ரோஸ் அப்படிங்கிற அந்த அம்மா வந்து அதுல ஒரு காரணி, ஒரு கீ மாதிரி. பட் இந்த பிளான்லாம் யாரு போட்டா, யாரு எக்ஸிக்யூட் பண்ணா? சரி, இப்ப திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சா இல்லையா? அந்த கர்மமெல்லாம் தான் இப்ப வெளியே வந்துருச்சுல்ல. அப்புறம் என்ன திமுக அதிமுக பேசினாங்க, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. அதிமுக என்ன செய்ய போறாங்கன்னு கேட்டா நீங்க திரும்ப எனக்கு இந்த மீடியா யாராவது இனிமேல் வந்து அதிமுக என்ன செய்யும், ஏது செய்யும் இப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா என்ன நடக்கும்னே தெரியாது சார். டிபேட்டே நடத்துறாங்க அவங்க. இந்த டிபேட் நடத்துறான்ல அந்த வீணா போன உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அதிமுகவின் ஐடிவி நிர்வாகி நாச்சியால் சுகந்தி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ திமுக எதிர்கட்சி ஆயிட்டாங்க, அதிமுக ஓகே, அவங்க ஒரு கணிசமான எம்எல்ஏ கூட அவங்களும் இருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்போ அதிமுகவே என்ன ஆக போகுதுன்ற ஒரு நிலைமையில் இருக்கே, இது எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து ரொம்ப சொல்றதுக்கு ரொம்ப என்ன மேடம் இப்படிலாம் பேசுறாங்க, இவ்வளோ அசிங்கமா கூட நம்ம பேசுமான்னு கூட உங்களுக்கு தோணலாம். தன் மனத்தை தானே தின்கின்ற மிருகங்கள் கிடையாது, சரிங்களா? ஆனா தன் மலத்தை தானே தின்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவரு வேலுமணி பின்னாடியும் டிவி சண்முகம் பின்னாடியும் போன ஆட்கள்லாம் அப்படித்தான். கடினமா இருக்கு, ரொம்ப மிக கடினமான வார்த்தைகள் தான், இல்லைன்னு நான் சொல்லலையே. மோசமா தேவை, மிக மோசமான வார்த்தைகள். இது நீங்க விசுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பா இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனால் உண்மை அப்படித்தான். இல்ல எதுக்காக அவங்க போனாங்க? எதுக்காக போனாங்க? அந்த லீமா ரவுஸ்னு ஒரு அம்மா உள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இது எல்லாமே ஒரு வருடமாக நடந்து கொண்டிருந்த ஒரு வேலை, அதை யாரும் உணரவில்லை, தெரியாம விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறதான். இப்போ இந்த லீமா ரோஸுங்கிற ஒரு அம்மா ஏற்கனவே எங்கள் பார்ட்டிக்குள்ளே வந்து எங்கள் பொதுச் செயலாளரை சந்தித்து பேசிய போது எங்கள் பொதுச் செயலாளர் வந்து அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க, சரிங்களா? நான் சொல்றது ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி கேட்டேன். அதுக்கப்புறமும் அவங்கள வந்து எஸ்பி வேலுமணி மாதிரியான சிலர் ரொம்ப கம்பல் பண்ணி அவங்கள வந்து உள்ளே சேர்த்து விட்டாங்க. இப்போ இன்னைக்கு அந்த அம்மா மாதிரியான ஒரு வியாபாரியை, ஒரு லாட்டரி சீட்டு வியாபாரியை, அவங்களுக்கு அரசியலுங்கிறது வந்து ஒரு ஜனநாயக பூர்வமாக நடைபெறுகின்ற விஷயம் கிடையாது சார். அரசியல் என்பதும் லாட்டரி சீட்டு வியாபாரம் போல ஒரு வியாபாரம் தான், சரிங்களா? இன்னைக்கு அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ளே நம்ம எப்படியோ வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு, அதாவது தமிழ்நாட்டு அரசியலை நம்ம வந்து நிறைய பணம் வச்சுருக்க காரணத்தினால இது நம்ம தான் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கணும். இந்த லாட்ரி குரூப் தான் என்ன பண்ணினாங்கன்னா, திமுகவுக்கு வந்து எலெக்ஷன் ஃபண்டு வந்து நிறையா கொடுத்தவங்க இவங்க தான். 750 கோடி சம்திங், அதில் வந்து 500 crores இவங்களே கொடுத்தவங்க தான். அது எப்போ அந்த 24 எலெக்ஷன் அப்போ யார் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அதிக ஃபண்டு கொடுத்த ஒரு ஆட்கள் தான் மார்ட்டின். ஓகே, இது தெரியாமையே அதிமுகவில் எடப்பாடிகள் சேர்த்தாங்க? இல்லை சார், அது வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் இவங்க ஒரு கட்சிக்கு ஒரு தேவையில்லாத சுமைன்னு நினச்சி தான் முதல் திறமை வேணான்னு சொன்னப்போ, இரண்டாவது முறை பல்வேறு அழுத்தங்களின் பேரில் தான் அந்த அம்மா உள்ள வராங்க. யார் அழுத்தினாங்க? அழுத்தங்கன்னா யாரு? எஸ்பி வேலுமணி அவர்கள் தான், சரிங்களா? வந்து இன்னைக்கு சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது உண்மையாக இருக்கலாமோன்னு மாதிரி தோணுது. நான் இதை வந்து ஒரு சதி செயல் மாதிரி தான் பார்க்குறேன். ஓகே, என்ன பண்ணாங்க லீமா ரோஸ்? என்ன பண்ணாங்க? இல்லை, லீமா ரோஸ் வந்து எஸ்பி வேலுமணி மாதிரி ஏற்கனவே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதிகளையும் ஜெயிக்க வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒருத்தர் தான் மட்டும் ஜெயிச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஃபெயில் ஆக்கி விட்டாரு, இவர் மட்டும் ஜெயிச்சு வர்றாரு. அதே தான் வந்து விழுப்புரத்தில் இவர் பண்ணுற காரியங்களும். அது எப்படி? இது கூட்டு சதின்றீங்களா? அப்போ இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 7-8 நாள் வந்து நான் ஒரு தீவிரமான உளைச்சலுக்கு ஆளாகி நான் வெளியூருக்கெல்லாம் போயிட்டு கோயில்களெல்லாம் அழிஞ்சிட்டு இப்போ தான் சார் நான் வரேன். இப்போது இதெல்லாம் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு
திட்டமிடப்பட்ட சதியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே. பாஜகவுடைய ஒரு நீண்ட நாள் திட்டம், அம்மாவோட மறைவுக்கு பிறகு பாஜகவோட திட்டம் அப்படிங்கிறது வந்து அதிமுக அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றோர் துணை போய் இருக்கின்றார்கள். அது லீமா ரோஸ் அப்படிங்கிற அந்த அம்மா வந்து அதுல ஒரு காரணி, ஒரு கீ மாதிரி. பட் இந்த பிளான்லாம் யார் போட்டா யார் எக்ஸிக்யூட் பண்ணினா அப்படிங்கிறது காலம் போக போகத்தான். லீமா ரோஸோட ரோல் என்ன, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்குறேன். லீமா ரோஸ் இன்னைக்கு வந்து இந்த 23 பேர் 24 பேர் 25 பேர் போனாங்க, அதில் ஒருத்தர் வந்துட்டாரு. ஸோ இப்போ 24 பேர் வந்து அந்த பக்கம் இழுத்துட்டு போனதில் வந்து எல்லாருமே செங்கோட்டையன் மேலே வந்து அந்த இவர் தான் வந்து ரொம்ப, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவர்லாம் அந்த அளவுக்குலாம் புத்திசாலியான நபர் கிடையாது. இது வந்து மிக மிக முக்கியமாக பணத்தால் விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் விஜயபாஸ்கர் இன்னைக்கு டாக்டர் விஜயபாஸ்கர்லாம் முதன்முறை 2011 அப்போல்லாம் அவர் ரொம்ப அவரை, செந்தில் பாலாஜியை, எங்கள் மினிஸ்டர் ஆர்வி உதயகுமார் சார் எல்லாத்தையும் அம்மா அப்போ தான் முதலாக இவங்களாம் யங்ஸ்டர்ஸ் 30 வயசு 32 வயசு இருக்கிற ஆட்களை எம்எல்ஏ ஆக்கி சட்டசபையில் அமைச்சராக உட்கார வைத்து அழகு பார்த்தவர். சரிங்களா? அதில் முதல் துரோகியாக போயிட்டவர் பன்னீர்செல்வம். இந்த 3 பேர்த்தில் முதல் துரோகி 10 ரூபா பாலாஜி. சரிங்களா? அடுத்து 2வது துரோகியாக அம்மாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கவர்கள், இரட்டை இலைக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, டாக்டர் சி. விஜயபாஸ்கர். அப்போ இவங்க எல்லாரையுமே வந்து இவங்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்றவங்களா இருக்காங்க, ஆன்மீகத்தை நம்புகிறவர்கள், மதத்தை நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள், மறுபிறப்பில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அம்மாவோட ஆன்மா அதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்குன்றதையும் புரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா இப்படி ஒரு முட்டாள்தனத்தை காசுக்காக செய்திருக்க மாட்டார்கள். இதெல்லாம் நான் ஓப்பனாக சொல்கிறதுனால என்ன நடக்கும் எது நடக்குங்கிறத பற்றிலாம் எனக்கு பயம் கிடையாது. நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் இதை நான் பண்ணுறேன். ஏன் அப்படின்னீங்கன்னா, அவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்து 2 வருஷம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சுற்றி வந்திருக்காரு. ஒவ்வொருத்தரையும் அவர் நம்பினார். அவர் நம்பினது எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக நம்பினதுக்கான ஒரு ஒரு பரிசாக தான் இவங்க எல்லாருமே துரோகத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க. பட் இவங்களோட ஆட்டங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ முடிஞ்சிருச்சு. ஒரு வாரத்தில் ஆடினாங்க. இப்போ ஒரு வாரத்துலேயே இப்போ திருப்பி இன்னைக்கெல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, திருப்பி எங்களை வாங்கன்னு கூப்பிட்டா நாங்களாம் வந்துருவோங்கிற ரேஞ்சுக்கு எஸ்பி வேலுமணி பேசுகிறாரு. அதனால இது வந்து ஒரு லாட்ரி குடும்பத்தால் தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டு இருக்குது. ஓகே. ஆனால் இப்போ அதிமுகக்குள்ள நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக கூட்டணியை சொல்கிறீங்க, ஆனால் பாஜக கூட போக வேண்டாம், விஜயவர்கள் கூட போயிடலான்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணியும் இவங்கெல்லாம் சி.வி. சண்முகமும் சொன்னதாக சொல்கிறாங்க. எதையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காது கொடுத்து கேட்க மாட்டார். யாராவது எதிர்த்து பேசினா உடனே கட்சியிலேருந்து நீக்கம். இந்த ஒரு செயல்பாட்டினால தான் இப்போ அதிமுக 2ஆ நிற்கிது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல சார். அதாவது நம்ம வந்து இப்போது அதிமுகன்னு நமக்கு சோறு போட்ட, நமக்கு இவ்வளோ வாய்ப்புகளை வசதிகளை வழங்கிய ஒரு கட்சியோட நெஞ்சில் குத்தி விட்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் எப்படி சொன்னார், அப்படி செய்ய மாட்டார், இப்படி சொன்னேன். சரி, இப்போ திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சா இல்லையா? அந்த கர்மமெல்லாம் தான் இப்போ வெளியே வந்துருச்சுல்ல. அப்புறம் என்ன திமுக அதிமுக பேசுனாங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. என்ன இவ்வளவு நேரம் இவ்வளவு நியாயஸ்தமா பேசிட்டு என்ன நியாயம் சார்? யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட இப்ப எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இவங்க கொண்டு வந்து இவ்வளவு வளர்த்தெடுத்த ஒரு கட்சி அதிமுக. அவங்க நரம்புல கூட சொல்லுவாங்களாம், நரம்புல கூட திமுக எதிர்ப்பு தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுங்க போய் திமுக கூட போயிட்டு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைன்னா அதை எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ வாக்களித்த மக்களை முட்டாளாக்க ட்ரை பண்றீங்களா? இப்ப நீங்க வந்து இன்ஸ்டாவா போட்டு பொய்யா பேசி போட்டு வாக்களித்த மக்களை முட்டாளாக்கி வைக்கலையா சார்? இது வந்து அதுல வேற இப்ப வந்து என்னது 700 கடைகளை நாங்கள் மூடிவிட்டோம். 717. அப்புறம் பார்த்தா அந்த 717 நம்பரே அந்த ஜோசியக்காரர் கொடுத்த நம்பரா இருக்கும். அது வேற விஷயம் சார். 717 போடுங்க சார். அப்பதான் சார் இந்த 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 கட்டத்துல இருந்து அந்த கட்டத்துக்கு அவன் போறான், அந்த கட்டத்துல இருந்து இவன் சுக்கரம் வரான். அதிமுக என்ன செய்ய போறாங்கன்னு கேட்டா நீங்க திரும்ப எனக்கு இந்த மீடியா யாராவது இனிமேல் வந்து அதிமுக என்ன செய்யும் ஏது செய்யும் இப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா என்ன நடக்கும்னே தெரியாது சார். டிபேட்டே நடத்துறாங்க அவங்க. இந்த டிபேட் நடத்துறான்ல அந்த வீணா போன பூரா, அது எந்த சேனலா இருந்தாலும் சரி, அது பெரிய சேனலா இருந்தாலும் சரி, சின்ன சேனல், 5 வருஷமா அதிமுக என்ன ஆகும் அதிமுக என்ன ஆகும் தான் அவன் ஃபுல்லா திமுக கோட்டை விட்டான். அவன் உட்காந்துருக்கிறது எப்படி? அதிமுகட்டே உங்க கண்ணுகளை அதிமுகல இருந்து நகர்த்திட்டு கொஞ்சம் திமுக பக்கம் ஒரு பாதி வருஷம் பார்த்துருந்தானா அவன் திமுக காப்பாத்திருக்கலாம். சரிங்களா? அதனால வந்து என்னன்னா இந்த மீடியாக்காரங்க பண்ணின மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் பண்ணின மிகப்பெரிய தவறு. இந்த இப்ப சொல்லியிருக்காரு திமுக தலைவர் ஸ்டாலின், நம்ம கொஞ்சம் சோசியல் மீடியாக்குள்ளேயும் போயிருக்கணும்னு நினைக்கிறேன், தோல்விக்கு பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. ஆட்சி கலைஞ்சிரும், பொறுமையா இருங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல ஆட்சி கலையும் அப்படி ஒரு இதுக்குள்ள நான் வரல சார். ஏன்னா
ஒரு ஜனநாயகத்துக்குன்னு ஒரு பண்புகள் இருக்குது சரிங்களா. இப்போ ஐயா ஸ்டாலினை வந்து இந்த 5 ஆண்டுகளில் பல குளறுபடிகள் ஏற்பட்டதற்கு மிக முக்கிய காரணம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சரிங்களா. கவர்னன்ஸ்குள்ளே இப்படியெல்லாம் நடக்குது சார், சட்டம் ஒழுங்கு உண்மையிலேயுமே சீரழிந்திருக்கிறது அப்படிங்கிற உண்மையை அவர்கிட்ட யாருமே கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க. அவர் நியூஸ் பேப்பர்லாம் படிக்க மாட்டார். நியூஸ் பேப்பர் படித்தாலும் இது பண்ணினாலும் அவருக்கு வர ரிப்போர்ட்டை இவர்கள் சரியாக அவருக்கு உண்மையை சொல்லலை. அதுதான் இன்னைக்கு திமுகவுக்குள் திமுக கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஏற்பட்ட அவப்பெயருக்கு இதுதான் மிக முக்கிய காரணம். அதாவது முன்னாடி சொன்னாரு நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண போறது இல்லை 6 மாசத்துக்கு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா டே 1ல இருந்து இப்போ அங்கேருந்து அறிக்கை வந்துகிட்டே இருக்குது. எது செஞ்சாலும் நீங்க டர்ட்டி பாலிட்டிக்ஸ் பண்றீங்க, கிளீன் பாலிட்டிக்ஸ் சொன்னீங்க அப்படிங்கிறது. இப்போ அதிமுக உடஞ்சதுக்கு ரீசனுமே வந்துட்டு விஜய் அவர்கள் தான். இப்போ அவர் தான் கூட்டிட்டு போயிட்டாரு பாதி பேரும். எடப்பாடி அவர்களும் கோவத்தில் இருக்காரு, அவரும் வந்து அறிக்கை கொடுக்குறாரு. சார் இவங்க வந்து அதான் நான் சொன்னேன்ல லீமா ரோஸ் ஸ்டோரி, அதில் தான் நான் சொல்கிறேன். நான் வந்து இந்த நெட்வொர்க்குள்ளே இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனா அண்ட் லீமா ரோஸ் தே ஆர் டூயிங் டர்ட்டி பாலிட்டிக்ஸ். அவங்க வந்து உடைக்கிற அளவுக்கு அதிமுக வீக்கா இல்லை, எவன் வந்தாலும் உடைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை சரியா. அப்படியெல்லாம் வந்து ஒரு இயக்கத்தை வந்து இங்கே இது பண்ணவும் இல்லை. நீங்கள் வந்து அப்படியெல்லாம் உடைக்கணும்னு பார்த்தோன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை ரீல்ஸு வீடியோ வருது, வந்து யார் வந்து அங்கிட்ட போய் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் தொடப்பக்கட்டையில் அடிச்சிட்டு இருக்காங்க மக்கள். அதிமுக தொண்டர்கள் லிட்டரலா தொடப்பக்கட்டையில் அடிச்சு. அவங்க குழப்பமாயிட மாட்டாங்களா? ஒரு குழப்பம் கட்சி இப்படி தோல்வியிலே அப்படி எல்லாம் யாரும் குழப்பம் அடையிறதா இருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இப்படி பாதி பேர் இங்கே போனாங்களா, போனவொடனே மீதி இருக்கிற தொண்டர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, விஜய் நான் வாழ்க்கணும் கோஷத்தை மாற்றிட்டு போயிருக்கணும்ல, போகலை. எல்லாரும் நாங்கள் பசுமை சாலையில் போய் எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் பார்த்து பிறந்தநாள் வாழ்த்து. அவங்க நீங்க சொல்ற மாதிரி இப்போ அதிமுக போறாங்கல்ல, கட்சி உடஞ்சிடக்கூடாது, ரெட்டலை அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி போறாங்கல்ல, ஒன்றிணைந்த அதிமுகன்னு சொல்றதுல ஏன் இவ்வளவு பயப்படுறாரு எடப்பாடி அவர்கள்? ஏன்னா இப்போ இவர் வரும்போது டிடி வந்தோன்னா பங்காளின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டாரு, என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு, 2 பேரும் ஒரே மேடையில பாக்குறோம். இது மாதிரி விஷயங்களை செய்யும் சார், செய்யும். என்னன்னா அப்போ வந்து இதை புரிஞ்சுக்கலாமா, நீங்க அடுத்த வடி அங்கே தான் போறீங்கன்னு எடுத்துக்கலாம்? அப்படி இல்லை, இது வந்து என்னன்னா இந்த மேஜிக்கு இப்படிதான் நடக்கும்லாம் நம்ம உடனே எதையுமே சொல்ல முடியாது. பட் திங்ஸ் இந்த விஷயங்கள் தான் நடக்கும்ன்றதையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எனிதிங் வில் ஹேப்பன் அட் எனி டைம். எனிதிங் வில் ஹேப்பன் அட் எனி டைம். தேர் ஆல் பாசிட்டிவ், தே வில் பி வெரி பாசிட்டிவ். அது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பாசிட்டிவாக நடக்கலாம். இப்போ கட்சியில இருந்து இந்த பக்கம் வந்து தனியாக இப்போ நிற்கிற சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் எல்லாரும் சேர்ந்து பேசும்போது நிறைய விஷயங்களை ஓப்பனாக பேட்டியில் சொல்கிறாங்க. இவர் வந்தாரு, வந்து எங்கள்கிட்ட கையெழுத்து கேட்டாரு, திமுக அதிமுக கூட்டணி சொன்னாரு, எல்லாத்தையும் வந்து இவங்க சொல்றாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இது ஒரு மாதிரி பின்னடைவு ஆயிடாதா கட்சி தொண்டர்களுக்கே? ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள இருந்துட்டு வெளியே வந்து பேசுறது தப்பாயிடாதா? இப்போ எங்க கட்சிக்காரர்கள் இன்னைக்கு மீடியால வந்து எங்களுடைய பொதுச் செயலாளரை பத்தியோ இல்ல கட்சிக்குள்ள ஒரு 4 அறைக்குள்ள நடந்த விஷயங்களையோ வெளியில மீடியால வந்து பேசுறவங்க மேல என்ன மதிப்பு வச்சிருப்பாங்கன்றதுக்கு. 2வது உங்களுடைய சுயநலத்துக்காக கட்சியை காட்டி கொடுக்கிறவர்களை எந்த அளவுக்கு அவங்க சொல்ற வார்த்தைகள்ல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கும்ன்றதை எப்படி நம்புவாங்க? அது ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு நீங்க குறிப்பிடுகின்ற எந்த நபரா இருந்தாலும் அவர்கள் உண்மையை தான் பேசுவார்கள், இல்லை இவர்கள் உண்மையானவர்கள் தான் அப்படிங்கிறதெல்லாம் கட்சியில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். இவங்க எந்த அளவுக்கு போவாங்க, எந்த அளவுக்கு பேசுவாங்க அப்படின்னு. இப்போ எங்க சென்னையை சேர்ந்த எங்க முன்னாள் எம்பி ஆதிராஜா சார் பேசும்போது இவங்கள யார் ஆள் என்ன ஏதுன்றது எல்லாமே போட்டு வைக்கிறாரு. இப்போ அவர் மீடியா முன்னாடி சொல்கிறாரு வந்து லீமா ரோஸுங்கிற அந்த ஒரு 7.5 சனியை இவர் தான் இழுத்து வந்தாருன்ற சரிங்களா. அப்போது நீங்கள் வந்து யார் பேசுகிறத நம்புவாங்க? இன்றைக்கி வந்து எடப்பாடியார் கூட நிற்கிற ஆதிராஜாராம் அண்ணன் சொல்கிறத நம்புவாங்களா? கட்சியை வந்து துரோகி மாதிரி காட்டி கொடுக்கின்ற எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்வதை நம்புவார்களா? என்ன மேம், பொதுச் செயலாளர் முடிவெடுக்கிறதா கட்சியோட இறுதி முடிவுன்னு சொல்றீங்க. அப்புறமா இவங்க கூட்டிட்டு வந்தாங்க, இவங்களுக்கு அவங்க சம்மந்தம் இல்லை, இவருக்கு தெரியாம நடந்துச்சுன்னு சொன்னா அது எப்படி எடுத்து? தெரியாமலாம் நடக்கல சார், தெரியாம நடந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யாரு? அவங்க கம்யூனிஸ்ட் தோழர் பேபி அவர்கள் சொன்ன போதுதான் மீடியாவுக்கு தெரியும். அவர் என்ன சொன்னார்னா, இப்படியான பேச்சுவார்த்தைகள் போயிருக்கலாம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் போயிருக்கலாம். அப்போ ஒரு போச்சுன்னு சொல்றாங்களே, அதான் அது சார் நம்ம காட்டி கொடுக்கறதுக்கும் புரியுது எல்லாம் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிறது தான். அதனால வந்து நான் ரொம்ப அவங்கள பத்தி பேசவும் விரும்பல, அவ்வளவுதான். ஓகே, இப்போ கட்சியில இருந்து ஃபர்ஸ்ட் பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே போயிட்டாரு, அவர் திமுகவோட ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ கட்சி இந்த மாதிரி ஒரு இதுல வந்து சிக்கல்ல சிக்கிருக்குது. இது அதிமுகவுக்கு தொன்று வரக்கூடிய பழக்கமா இருக்குது. இப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகே இந்த கட்சியில திடீர்னு உடையுது, திடீர்னு சேருது, அப்புறம் திடீர்னு உடஞ்சு வருது. அங்கே அம்மாவோட மறைவுக்கு பிறகுன்னு இல்லை சார், அம்மா புரட்சித் தலைவரோட மறைவுக்கு பிறகு நீங்கள் அப்போ பார்த்தீங்களா, எங்கள் கூட இருந்தவர் தான் திருநாவுக்கரசர்.
தனி கட்சியெல்லாம் ஏதோ ஆமா, எம்ஜிஆர் புரியுது, பேரவை ஏதோ ஒரு தனி கட்சியெல்லாம் தொடங்கிட்டு போனார். அப்புறம் அந்த கடையெல்லாம் விற்கல, உடனே கடையை மூடிட்டு பாஜக பக்கம் போயிட்டு காங்கிரஸ் பக்கம் போயிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டார். சரிங்களா? அந்த மாதிரி இவங்களும் அடுத்து ஏதாவது ஒரு பேரவை அப்படின்னு ஒன்று தொடங்குவாங்க, அப்புறம் அந்த கடை விற்காது, அப்புறம் அதை மூடுவாங்க, அப்புறம் வீட்டுக்கு போவாங்க, அவ்வளோதான். அதனால் ஒரு மனிதனுக்கு அழிவு வருவதுங்கிறது இப்படி தான் வரும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அவங்கள ரொம்ப இது பண்ணிட்டு கூடாது. இப்போ இவர் வந்து ஓபிஎஸ் வந்து பிஜேபியில் இதில் போய் சேர்ந்துட்டாரு, டிஎம்கேல சேர்ந்துட்டாருன்றதுக்காக அவரை வந்து அங்கே தங்க தொட்டிலாம் போட்டால் தாளாடிட்டு இருக்காங்க கிடையாது. அதனால் வந்து என்னென்னா, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அதிமுகங்கிற ஒரு ரெட்டை இலையால் பல மரியாதைகளை பல புகழை சம்பாதித்தவர்கள், பணங்களை சம்பாதித்தவர்கள் இன்னைக்கு தங்களோட சுயநலத்துக்காக இந்த கட்சியை காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அடுத்து ஒரு பெரிய இந்த மாதிரி அதான் சொல்லிட்டேன், தன் நரகளை தானே தின்கின்றவன் எப்படி மனிதனாக இருப்பான், அது வாய்ப்பு இல்லை. அதனால அவங்களுக்கு குத்தாதா கித்தாதானா அதெல்லாம் மனுஷனா இருக்கவன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இவங்க மனிதன்கிற தகுதியிலேருந்து பண்ணிட்டாரே. அடுத்து இவங்க போனவங்க எல்லாத்துக்கும் பதிலாக வந்து புதிய மாவட்ட செயலாளர்களை போட்டாங்க. எந்தெந்த மாவட்டங்களில் புதிய மாவட்ட செயலாளர்களை போட்டாங்களோ அங்கெல்லாம் பெரும் வரவேற்பு அவங்களுக்கு இருக்குது. கரூரில் வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டு போனாங்க. புது மாவட்ட செயலாளர் போனார், சுற்றியை வச்சார், உடைச்சார், உள்ளே போயிட்டார். சரியா? அதனால் வந்து அதிமுகங்கிறது வந்து அந்த இரட்டை இலையையும் புரட்சி தலைவரையும் அம்மாவையும் ரொம்ப 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 மதிக்கின்ற ஒரு இயக்கம். அதனால் வந்து இந்த சில்லறைகளால் அந்த இயக்கம் ஒரு நாளும் சிதறி போகாது. அதுதான் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணியில கொஞ்சம் யோசிச்சிருந்தா இந்த நிலைமை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் சொல்லுவாங்க, சக்சஸ் ஹேஸ் நோ ஃபாதர், சக்சஸ் ஹேஸ் நோ ஃபாதர், ஃபெயிலியர் ஹேஸ் மெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே ஒருத்தன் வெற்றி பெற்றுட்டானா இந்த வெற்றி என்னால் தான் கிடச்சிது, அது என்னால் தான் கிடச்சிது, இது என்னால் தான் நடந்துச்சு, அது அவனால் நினச்சதான்னு எல்லாரும் நாடகம் போடுவாங்க. ஒரு ஃபெயிலியர்னால் அந்த ஃபெயிலியர் வந்து ஒரு ஆர்ஃபன் ஆகிடும், அனாதையாயிரும். தோல்வி அதை மட்டும் தனியாக நிற்கும், எல்லாரும் தப்பிச்சு விலைக்கு ஓடி போயிடுவான். சரிங்களா? அதைத்தான் இன்னைக்கு நிகழ்த்த பார்க்குறேன். 11 வாட்டியா சார்? இங்கே நம்பர்ஸ் மேட்டரே கிடையாது சார், நம்பர்ஸ் மேட்டரே கிடையாது. 11 வாட்டியா 26 வாட்டி கூட தோற்றாலும் இந்த இயக்கம் 1 கோடி 1.5 கோடி தொண்டர்களை பக்கத்தில் வச்சிருக்குதா, அதுதான் அங்கே மேட்ரு. ஓகே. அதனால் வந்து எந்த வெற்றியும் இங்கே நிரந்தரம் கிடையாது, எந்த தோல்வியும் இங்கே நிரந்தரம் கிடையாது. சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.